காட்சி 2 தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியின் சந்திப்பு. என்ன வேணும்? என்ன வேணும்? மியா வேணுமா? என்ன வேணும்? மியா மியா வேணும். என்ன வேணும்? அமியா தாவீது ராஜாவே, நாத்தான் தீர்க்கதரிசியானவரே வாரும். தேவன் மூலமா எனக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். நீர் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தீர். நீர் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்தீர். என்ன? நான் என்ன பொல்லாப்பு செய்தேன்? நீர் ஏத்தியனாகிய உரியாவை பட்டயத்தால் கொன்று அவனுடைய மனைவி ஆகிய பிக்சோவாளைய மனைவி ஆக்கினீர். இதோ தேவன் சொல்கிறதாவது, உன் வீட்டிற்கு பொல்லாப்பானதை எழுப்ப பண்ணுவேன். இதை எல்லார் முன்பாகவும் செய்வேன். நீர் சொல்லுவது உண்மைதான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தேவனை உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதே ஆண்டவரே. உடைய திரும்பவும் எனக்கு வந்து உற்சாகத்தினாவே தகம்பிடிச்சு
நீ கர்த்தரிடத்திலும் பாவத்தை அறிக்கையிட்டபடியால் நீ சாகாதபடிக்கு கர்த்தரும் பாவத்தை மன்னித்தார். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது தாவீது ராஜாவின் வாழ்க்கை சம்பவங்களை பார்த்தோம். வேதாகமத்தில் அநேகர் இயேசுவை தாவீதின் குமாரன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தேவனோ ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட போது எப்படி தேவன் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் தாவீது தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டதுமன்றி அவைகளை விட்டுவிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்ததினால் தான் எல்லாவற்றிற்கும் மேலான கிருபையை தாவீது பெற்றுக் கொண்டார். அவ்விதமாகவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாமும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நன்றி. பரலோக ராஜ்யத்தின் பட்டியலில் தாவீது இடம் பிடித்தது போல நாமும் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு புலம்புவோம். நியாய தீர்ப்பின் நாளில் நம்மை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக அவருடைய மறைவிற்குள்ளாய் ஓடி மறைந்து கொள்ளுவோம். கர்த்தர்